அதாவது இந்த பிறவியில் செய்த செயலுக்கான கர்மாவை இந்த பிறவியில் தானே அனுபவிக்க வேண்டும். அதை ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்காமல் அடுத்த பிறவியில் ஏன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுடைய செயல்கள், உங்களுடைய மனதில் உருவாகும் எண்ணங்கள், உணர்ச்சிகள், இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. அது மறைந்து போகாது. அதனுடைய விளைவு முழுமையாக வெளிப்படும் வரை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோடு அது உங்கள் கூடவே தொடர்ந்து வரும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் நின்று ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த வார்த்தை அப்போதே முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு நீங்கள் சொன்ன அதே வார்த்தை உங்களிடமே திரும்பி வருகிறது. அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தை ஏற்கனவே முடிந்து விட்டது, ஆனால் அதன் எதிரொலி அதன் பிறகுதான் உங்களிடம் பயணித்து வருகிறது. இதுபோல்தான் கர்மாவும். உங்களுடைய செயல் அந்த கணத்திலேயே முடிவடைந்து விடுகிறது, ஆனால் அதனுடைய தாக்கம் அந்த கணத்தில் முடிவடைவதில்லை. அது தனக்கான நேரம் வரும் வரை பயணித்து கொண்டே இருக்கிறது. செயல் என்பது விதை போன்றது, அதனுடைய விளைவு என்பது எதிரொலி போன்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் மறந்தாலும் அது உங்களை தேடி உங்களிடமே திரும்பி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பிறவியிலேயே அதை முடித்து விட முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து விடுவது அப்படிங்கிறது, நீங்கள் உங்களுடைய வேலைகளை, உலக வேலைகளை இங்கு முடிப்பது கிடையாது. நீங்கள் இன்று பிறக்கிறீங்க, இன்றே முதுமை அடைய முடியுமா? முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை என்பது நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல, அவற்றின் மூலம் உங்களுக்குள் பிறக்கும் ஞானத்தின் பயணம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நீங்கள் எதன் மீது பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் அது வருகிறது. நீங்கள் அனைத்தையும் முடித்து விடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் முடித்து விடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையை உணர்வது தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான், நீங்கள் இங்கே வந்திருக்கும் வேலையும் அதுதான். உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையை உணர்வது தான். நீங்கள் விட வேண்டியது பொருட்களை அல்ல, அதன் மீது இருக்கும் பற்றை. நீங்கள் கடக்க வேண்டியது வாழ்க்கையை அல்ல, உங்களுடைய பயத்தை. நீங்கள் வெல்ல வேண்டியது மற்றவர்களை அல்ல, உங்களுடைய அறியாமையை. அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களிடம் கேட்கக்கூடியது, நீங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு போ என்று அது சொல்லவில்லை. நீங்கள் இங்கு வந்ததின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டு போ என்று தான் சொல்கிறது. இந்த ஒரு உண்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய ஓட்டம் மாறிவிடும். வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அமைதி மட்டுமே உங்களுக்குள் பிறக்கும். இதுதான் நீங்கள் இந்த பிறவியில் அடைய வேண்டிய மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒருவர் வாழ்நாள் முழுவதுமே மற்றவர்களை அவமதித்து கொண்டே இருக்கிறார். அவரிடம் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஏழைகளை பார்த்து இகழ்கிறார், பலவீனமானவர்களை பார்த்து சிரிக்கிறார். அவர்களிடம் வேலை செய்யும் மனிதர்களை மனிதனாகவே அவர் மதிக்கிறதில்லை. ஒரு நாளை இறந்து விடுகிறார். நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு தவறு செய்திருக்காரே, ஏன் அவர் தண்டனையை அனுபவிக்கவில்லை என்று. அதாவது இங்கே நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்மா என்பது எப்போதுமே வெளியில் தெரியக்கூடிய தண்டனை அல்ல அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது அவர் எப்போ மற்றவர்களை அவமதிக்க தொடங்கினாரோ அப்போவே அவருக்குள்ள ஒரு எண்ணம் வளர ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, அவர் உயர்ந்தவர், மற்றவர்களெல்லாம் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வளர்ந்து கொண்டே வரும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கும் அவரை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் இடையே அதை ஒரு சுவர் மாதிரி எழுப்பி கொண்டே வரும். ஒரு நாள் அந்த சுவர் பெரியதாகிவிடும். அப்போது அவரை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும்
அவர்களிடம் இவர் அன்பு செலுத்த முடியாது, உண்மையாக இருக்க முடியாது, அவர்களை நம்ப முடியாது. அதுபோல் இவரும் அவர்களுடைய அன்பை இவராலும் உணர முடியாது. அதாவது வெளியில் பார்ப்பதற்கு வசதியாக இருப்பது போல், வெற்றி அடைந்தது போல் உங்களுக்கு காட்டலாம். ஆனால் என்ன இருந்தாலும் அதை அவர் அனுபவிக்க முடியாது. அவரை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் அவருக்குள் அவர் தனிமையானவனாகி விடுவார். இதுவும் ஒரு கர்மாவின் வடிவம்தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் யாராவது தவறு செய்தால் அவர்கள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்பதை மட்டும் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா சில விளைவுகள் வெளியில் தெரியும், சில விளைவுகள் அவர்களுடைய மனதில் உருவாகும், சில விளைவுகள் உறவுகளாக வரும், சில விளைவுகள் பழக்கமாக வரும், சில விளைவுகள் உங்களுடைய குணமாகவே மாறிவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் செய்த செயல் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மனிதனாக மாறியது அப்படிங்கிறதும் உங்களுடைய கர்ம வினைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கர்மா என்பது எப்போதுமே வெளியில் தெரியக்கூடிய தண்டனை அல்ல. நீங்கள் செய்த செயலால் அது உங்களுடைய குணத்தையே மாற்றிவிடும். அதுவும் உங்களுடைய கர்ம வினைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. நாங்கள் இந்த பிறவியில் செய்ததை அடுத்த பிறவியில் எங்களுக்கு நினைவு இருக்காதே, அதை ஏன் அடுத்த பிறவியில் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. அதாவது நீங்கள் நேற்று சாப்பிட்ட உணவு இன்று உங்களுடைய உடலில் ஊட்டச்சத்தாக மாறியுள்ளது. நீங்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு நினைவு இல்லாதனால அது இன்றைக்கி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையா? சொல்லுங்கள். அதுபோல்தான் கர்மா என்பதும் அது தன்னுடைய இருப்பை நினைவுபடுத்துவதல்ல. உங்களுடைய செயல்கள் அது என்ன மாதிரியான ஆழமான தடத்தை ஏற்படுத்தியது, அந்த ஆழமான தடம் தான் அதனுடைய அடையாளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. நினைவு இல்லை அப்படிங்கிறதுனால விளைவுகள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. கர்மா என்பது நினைவுகளால் அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த தடம் தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறதுனால அது உங்களுக்குள்ளே என்ன மனிதனாக மாற்றியது அப்படிங்கிறது தான் நீங்கள் விஷயம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படி சொல்வது அப்படின்னா, ஒரு இசைக்கலைஞர் ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறார், பல்லவி எழுதுகிறார், சரணம் எழுதுகிறார். அந்த பாடல் முடியவில்லை. அந்த அறையை விட்டு வெளியில் போகிறார். அந்த பாடல் அங்கே தான் இருக்கிறது. திரும்ப அந்த அறைக்குள்ளே வருகிறார். அவர் அந்த அறையில் இல்லை அப்படிங்கிறனால அந்த பாடல் இல்லை என்று சொல்ல முடியுமா? அந்த முடிக்கப்படாத இசை அங்கே தான் இருக்கிறது. அதுபோல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிவு பெறாத கர்மாக்கள் உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த முடிவுறாத அந்த கர்ம பயணங்கள் காலம் கடந்தாலும் அது உங்களை விட்டு நீங்காது. அது நிறைவு பெறாத வரை உங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதுக்காக கர்மாவை பார்த்து பயப்படாதீங்க. அதற்குத்தான், அந்த கர்மாவை அழிப்பதற்குத்தான் அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேனே. அந்த கர்ம பயணத்தை ஒன்றுமில்லாமல் செய்யும்போது பிறக்க வேண்டிய நிலை ஏற்படாது. அதுதான் பிறவி இல்லாத நிலை என்பது. அதாவது இந்த கர்மாவை ஒன்றுமில்லாமல் செய்யணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கும் ஒவ்வொரு செயலையும் இது நல்லது இது கெட்டது என்று தீர்ப்பு வழங்காமல் ஒவ்வொன்றையுமே நிகழ்வாக பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது உங்களை மற்றவர்கள் பாராட்டும் போது உங்களை பெரியவனாகவும் உங்களை பழி சுமத்தும் போது சிறியவனாகவும் பார்க்க தொடங்காமல் அதை கடந்து உங்களை பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது உங்களுக்கு பிடித்ததை பற்று இல்லாமலும் பிடிக்காததை தள்ளி விடாமலும் இரண்டையும் ஒரே விழிப்போடு பார்க்க தொடங்கும் போது, அடுத்தது இது வேணும் இது வேண்டாம் என்று உங்கள் மனம் உருவாக்கும் அந்த எதிர்ப்பும் பற்றும் தளரத் தொடங்கும் போது உங்களுடைய கர்மாவின் சுழற்சி தளரத் தொடங்கும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி வெற்றி அடையும் போது பாராட்டினாலும் சரி,
தோல்வி அடையும் போது உங்களை குறை கூறினாலும் சரி, இரண்டையும் கடந்து இரண்டும் நிலையானது அல்ல என்று உணரத் தொடங்கும் போதும் உங்களுடைய கர்மா அங்கு தளரத் தொடங்கும் அப்படிங்கிறது சரியாக தெரிஞ்சுக்குங்க. இதுதான் கர்மாவை உடைக்கும் ஞானம். அதாவது நீங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவையில்லை. இதற்காக வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி இப்படி தான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை விட்டால் போதும். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நல்லா அன்பு செலுத்தி அன்போடு வளர்க்கிறா, பாதுகாக்கிறா, அங்கே வழி காட்டுறா. ஆனால் அந்த குழந்தை பெரியவனாகி வளர்ந்து தான் யார், தன்னை உணரணும் அப்படின்னு தன்னை உணர்வதற்கான பாதையில் போகும்போது அந்த தாய் அங்கே கட்டுப்படுத்த மாட்டாள். நான் சொல்வதை தான் கேட்கணும், நான் சொல்கிற வழியில் தான் போகணும் என்று கட்டுப்படுத்த மாட்டாள். ஆனால் அதற்காக அன்பு இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அன்பு குறையாது, அங்கு பற்று குறைந்து இருக்கும். அதுபோல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயலில் முழுமை இருக்க வேண்டும், முடிவில் பற்றின்மை இருக்க வேண்டும், நிகழ்வில் தெளிவு இருக்க வேண்டும், உங்களுடைய மனதில் பிடிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த வாழ்க்கையோடு இணைந்து போவீங்க. எந்த ஓட்டத்திற்கும் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய அமைதியை நீங்கள் இழக்க மாட்டீங்க. அதாவது எல்லா செயலும் செய்வீங்க, ஆனால் அதை மனதில் சுமையாக சுமக்க மாட்டீங்க. இதுதான் கர்மாவை உருவாக்காமல் வாழும் ஞானம். அதாவது இந்த பாதை தான் உங்களை அம்மாவிடம் அழைத்து வரும் அருட்பாதை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது இன்னும் சிலரெல்லாம், அம்மா நாங்கள் போன பிறவியில் நாங்கள் யாராக இருந்தோம், என்ன செய்தோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் கடந்த பிறவியில் யாராக இருந்தீங்க, என்ன செய்தீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தாது. அதை தெரிந்து கொள்வதனால அது உங்களுடைய கர்மாவை மாற்றவோ உங்களுடைய கர்மாவை அழிக்கவோ அதால் முடியாது. அதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த பிறவியில் எப்படி வாழ்கிறீங்க, இதுதான் உங்களுடைய கர்ம பரிசோதனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் யார், என்னவா இருந்தீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதை விட நிகழ்காலத்தில் நீங்கள் விழிப்புடன் வாழ்வதே உங்கள் கர்ம சுழற்சியிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் கர்மாவை பார்த்து பயப்படாதீங்க, அதை புரிந்து கொண்டு அதன் பிடியிலேருந்து விடுபடுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் புதிய கர்மாவை உருவாக்காமல் அம்மாவிடம் உங்களை அழைத்து வரும் பாதையாக உங்களுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அம்மாவின் சக்தி உங்களுக்குள்ள விழிப்புணர்வாக மலரும் அந்த கணத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையின் பாதை மாறத் தொடங்கிவிடும். அம்மாவை உங்களுக்குள்ள உணரும் அந்த தருணத்திலிருந்து நீங்கள் அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அப்பொழுது உங்களுடைய கர்மா படிப்படியாக குறைய தொடங்கிவிடும். அதனால் உண்மையோடு வாழுங்க, அன்போடு வாழுங்க, கருணையோடு வாழுங்க. அப்போது உங்களுடைய உள்ளமே அம்மாவின் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஆலயமாக மாறிவிடும். அதாவது அம்மாவை உங்களுக்குள் உணரும் அந்த கணத்திலிருந்து உங்களுடைய கர்ம பிடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைந்து கொண்டே வரும். இது நீங்கள் ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடிய செயல் இல்லை, தினமும் அம்மாவின் அருளில் கரைந்து கொண்டே வரணும். அப்படியே தினமும் அம்மாவின் அருளில் கரைந்து கொண்டே வரும்போது உங்களுடைய கர்ம பிணைப்புகள் அப்படியே கரைந்து கொண்டே வரும். கரைந்து கரைந்து ஒரு நாள் முழுவதுமாக அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு அந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறுதியில் அந்த பேர் அமைதியிலும் பேர் ஆனந்தத்திலும் நிலைப்பட்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கான விடுதலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கர்ம பந்தத்திலிருந்து நீங்கள் விடுபடாத வரை அது உங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களை ஒவ்வொரு பிறவியாக எடுக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போது அந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுறீங்களோ அப்போ தான் அது உங்களை தொடராது. நீங்களும் பிறவி சுழற்சியிலேருந்து விடுபட்டு இருப்பீங்க.